பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கின்ற வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அடியனை மறைத்து ஆவியானவரே இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமீன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024ஆம் ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பெத்லகேமிலே பிறந்த இயேசு பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் யாவருக்கும் நம்முடைய தலைமை ஆயர் சார்பாகவும் அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பங்களின் சார்பாக கிறிஸ்மஸ் என்பது என்ன என்றால், கிறிஸ்மஸ் ஒவ்வொரு ஆண்டு வருகின்றதே. ஆனால் கிறிஸ்மஸ் என்பது என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அது கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடாய் இருக்கின்றது. கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு என்ன? பாலகனாம் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாரிலே பிறக்க செய்திருக்கின்றார். ஆம், ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் அவர் பாலகனாம் இயேசுவை இந்த நாளிலே பெத்லகேமிலே பிறக்க வைத்திருக்கின்றார். பிதாவாகிய தேவனுடைய கிருபையை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியை பார்க்கின்ற பொழுது அது நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒன்று. அதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதிலே அங்கு தாவீதின் வம்சத்திலே ஒரு கிளையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் உரைத்த தேவன் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிறக்க செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாகத்தான் அங்கு பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே, யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளோடே அவன் குடிமணிப்பு எழுதும்படியாய் அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியத்தை இந்த நாளிலே 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று அறிவித்தார்கள், இரண்டாவது ஆர்ப்பரித்தார்கள். அறிவித்தார்கள். நான் முன்பே சொன்னேன், அவர்கள் குடிமதிப்பு எழுதும்படியாய் பெத்லகேமுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடமும் இல்லை. ஆனால் கடைசியாக கிடைத்தது மாட்டு தொழுவம். ஆம், ராஜாதி ராஜா ஏரோது சொல்கின்றார், எனக்கு பின் ஒரு ராஜாவா? அப்படிப்பட்ட ராஜா எங்கு பிறப்பார் என்று சொல்லி பார்த்திருக்கின்ற நாட்களிலே அவர் ஒரு தாழ்மையாய் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கின்றார். அப்படின்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் நாம் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவருடைய கிருபாசனத்தண்டிலே நாம் தாழ்த்துகின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். எனவே தாழ்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு நடைபெற்ற அவர் தன்னுடைய முதற் பேரான குமாரனை அங்கு பெற்றெடுக்கின்றார்.
அவர் பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் அது நடைபெற்றவுடன் அறிவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். யார்? அங்கு மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் அறிவிக்கின்றார். அங்கு மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே இருக்கின்றார்கள். ஒரு இருள் சூழ்ந்த இடம். அவர்கள் தங்களுடைய மந்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கு இருக்கின்ற சூழ்நிலை, அங்கு நடைபெற்ற காரியம், கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். நினைத்து பாருங்கள், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஊரை விட்டு தனியாய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்ற அந்த இருளிலே அங்கு கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கின்றார். நிற்பது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் வந்திருக்கின்றோமே, ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கின்றோமே, கர்த்தர் பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கின்றோமே. ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மை சுற்றி இருக்கின்றது, அங்கு பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம். அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்பது உண்டு. அன்றைக்கு மேய்ப்பர்கள் அதை கண்ட மாத்திரத்திலே பயந்தார்கள். பயந்தோடனே அங்கு சொல்லுகின்றார் தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அன்புக்குரிய திருச்சபைகளே, மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எப்படிப்பட்ட பயம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் மூலமாய் நாம் இனி எந்த சூழ்நிலையும் பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நமக்கு ஆண்டவர் சொல்கின்ற காரியம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் எப்படி செய்தி கேட்கிறோம்? நல்ல செய்தியாக கேட்கிறோம். டிவியை போட்டா என்ன செய்தி? துர்ச்செய்திகள். இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா காரியங்களை பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் போர், எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றம், துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் பிறப்பின் மூலமாய் ஒரு நற்செய்தி கிடைக்கின்றது. நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். ஆம், இன்றைக்கு அவர் எங்கும் அல்ல, இன்னைக்கு அவர் பிறந்திருப்பது உங்களுக்காக. தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் நமக்காக என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், பிள்ளையை சுற்றி முன்னணியிலே போட்டிருப்பார்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம், ஒரு அடையாளம். என்னால் அடையாளம் என்பது இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கின்றது. நாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற மக்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து எப்படி தன்னை அடையாளப்படுத்தினாரோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அவரை அடையாளப்படுத்த வேண்டும். இருக்கின்ற இடங்களிலே அடையாளப்படுத்த வேண்டும், வேலை செய்கின்ற இடத்திலே அடையாளப்படுத்த வேண்டும், திருச்சபையிலே அடையாளப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அடையாளம் அங்கு பார்க்கின்றோம், ஆண்டவரே இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த அறிவித்த மாத்திரத்திலே அங்கு என்ன நடைபெறுகின்றது? அங்கு மேய்ப்பர்கள் எல்லாவற்றையும் கேட்கின்றார்கள். கேட்டவர்கள் அப்படியே இருந்துட்டாங்களா? சரி, வந்தாங்க, சொன்னாங்க, போனாங்க, தூங்கிடுவோம். என்னால் அவர் இருந்தது ஒரு காடு, காட்டிலே இருந்தார்கள். ஆனால் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் செய்த காரியம் என்ன? 15ஆம் வசனம் சொல்றது, தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆவியானவர் இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் நமக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த செய்தியை நாம் கேட்ட மாத்திரத்திலே நாம் எப்படி அதை அபியாசப்படுத்துகின்றோம்? இங்கு பார்க்கின்றோம், போய் பார்ப்போம் என்று தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே இருக்கின்ற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அடுத்த வசனம், அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு ஆண்டவராக வந்திருக்கின்ற நீங்கள் நானும், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நானும், ஆண்டாண்டு காலமாய் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீங்கள் நானும், எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் அறிவித்திருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். அங்கு பரவன் மட்டுமல்ல, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டவர்களையும் கேட்ட யாவையும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். எத்தனையோ கோடி மக்கள் உண்டு, ஆனால் நாம் ஒரு சிறு கூட்டமாய், ஒரு சிறுபான்மையினர் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அப்படி பெரிய கூட்டத்திற்கு நீங்கள் நான் இன்னைக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான் கிறிஸ்து பிறப்பை. மேய்ப்பர்கள் போய் தங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் மரியாதையிலேயும் அங்கு பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அறிவித்தார்கள், அடுத்ததாக ஆர்ப்பரித்தார்கள். இந்த பூலோகத்திலே நீங்கள் எவை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். உடல் பூலோகத்திலே நாம் ஆண்டவரை அறிவிக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றதா? பரலோகத்திலே நாம் வாசிக்கலாம் 13-14. அந்த சனமே பரமசேனையின் திரள். எங்கே? பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை ஏதோ அல்ல, ஆண்டவர் வந்து விட்டார், பிறந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கின்ற பொழுது, நாம் அறிவிக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகின்றதாம்? பரலோகத்திலே ஆர்ப்பரிப்பு உண்டாகின்றது. நாம் அறிவிக்கின்ற பொழுது பரலோக சேனைகள் அங்கு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அங்கு ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இதனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். இதைத்தான் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 42:12 சொல்கிற பொழுது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளிலே அறிவிப்பீர்களாக. கர்த்தர் ஒருவருக்கு நீங்கள் மகிமை செலுத்த வேண்டும். என்னால் இந்த உலகத்திலே இருக்கின்ற யாருக்கும் அல்ல, நாம் தேவாதி தேவன் தான் நம்மை மீட்கும்படியாய் அவருடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்திருக்கின்றார். அவர் மூலமாய் நீங்கள் மீட்பை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்த, மகிமை செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 42:8 பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். விக்கிரகங்களுக்கு கொடேன். இன்னைக்கு விக்கிரகம் என்று சொல்கின்ற பொழுது நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன? புறமஸ்தர்கள் வச்சு அதான் நம்ம விக்கிரங்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் தங்களுக்கென்று விக்கிரகங்களை உண்டு பண்ணி, இவர்கள் சொன்னால் அது கடவுள் சொன்ன வார்த்தை, இவர்கள் சொன்னால் இது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி அவர்களை கீழ்ப்படிந்திருக்கின்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் நானும் விக்கிரகங்களுக்கு கொடே என்று சொல்கின்ற கர்த்தர் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கின்ற நீங்கள் நானும் அவர் ஒருவருக்குத்தான் மகிமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 86 சங்கீதம் 12 சொல்கின்ற பொழுது, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன். ஏதோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டுமல்ல, தேவதூதர்கள் அன்றைக்கு மகிமைப்படுத்தினார்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே. ஆனால் அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிக்காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு பிறந்த பொழுது பரலோகத்திலே இருந்த மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நீங்கள் நானும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, யோவான் 3:17 சொல்கின்ற பொழுது, உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படியாய் அவரை அனுப்பினார். அன்றைக்கு யார் பிறந்திருக்கின்றார்? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் இன்னைக்கு பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பாலகனாய் பிறந்திருக்கின்றார். அதனால் அவரை தரிசிக்க வந்திருக்கின்றோமே. நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகின்ற பொழுது அவர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரட்சிப்பை நீங்கள் நானும் சுதந்திரித்துக் கொள்கின்றவர்களாய் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அங்கு பார்க்கின்ற போது பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி நாம் சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றமே. அதில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? சமாதான பிரபு, ராஜாக்கெல்லாம் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பிரபுவை நாம் இன்றைக்கு தரிசிக்க வந்திருக்கின்றோம். மிக 5:5 சொல்லுகின்றது, இவரே சமாதான காரணர்.
இவரே சமாதானக்காரர். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சமாதானக்காரராக இருக்கின்றார். அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சமாதான குலைச்சலோடு இருப்போம் சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் பிரதிநிதி மூலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதானக்காரராய் வந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26:3 சொல்கின்ற பொழுது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்த அதே வார்த்தையை இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கின்றார். அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். எனவே அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றவர்களாய் உங்கள் வரக்கூடிய நாட்களிலே அது வெளிப்பட போகிறதற்காக நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். என்ன ஏசாயா 53:5 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் ஏசாயா 9:7 சொல்கின்ற பொழுது தீர்க்கன் சொல்லுகிறார், அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எது செய்யுமாம்? கர்த்தருடைய வைராக்கியம். அவர் தன் ஜனமேல் கொண்டிருக்கின்ற அந்த வைராக்கியம் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய சமாதானம் முடிவில்லாத சமாதானமாயிருக்கும். நாம் சமாதானத்தோடு கூட நாம் புறப்பட்டு போகின்றவர்களாய், நம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு கூட விளங்கக்கூடியதாக இருக்க போகின்றது. அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து பிறப்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையாய் காணப்பட்ட நடுச்சுவரை தகர்த்தெறிந்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினது. அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் நம்மை அவர் பிதாவோடு சேர்க்கும்படியாய் இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். எபேசியர் 2:14 பார்க்கும்போது அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். இரு திறத்தாரையும் இன்னைக்கு நமக்குள்ளாக இருக்கின்ற பகை எல்லாவற்றையும் நீக்க ஆண்டவர் இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். அவர் பிறந்த பாலகன் நம்முடைய எல்லா சமாதான குலைச்சலையும் நீக்கப்பட்டு சமாதானத்தை கொடுக்க இருக்கின்றார். நீங்கள் வந்து அவரிடத்திலே கேட்கின்ற ஒவ்வொரு கேட்கும் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். இன்றைக்கு அநேக ஆலயங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கு? போகின்ற பொழுது நீங்கள் சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டது உங்களுக்கு அருளப்படும். சமாதானத்தோட போங்கள். எத்தனை நாள் நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையை நீங்கள் ஆசரித்து செல்கின்ற பொழுது சமாதானத்தோடே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணியும்படியாய் அவர் வந்திருக்கின்றார். நான் அதிலே பார்க்கின்ற பொழுது மூன்றாவது மனுஷர் மேல் பிரியம். இன்னைக்கு மனுஷர் மேல் பிரியம், இன்னைக்கு அது நம்முடைய இடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து விட்டார் சொன்னால் இயேசு கிறிஸ்து மனுஷர் மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தமாகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனுவாய் வந்தார். மனுவாய் வந்ததின் நோக்கம் என்ன? நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பு. அந்த அன்புக்கு எல்லை இல்லை. அன்பு நம்மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தமாய் அவர் வந்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறப்பு தேவன் மனிதனானார், மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று. 1 யோவான் 4 பார்க்கின்ற பொழுது 7 முதல் 12 வசனங்களை பார்ப்பீர்கள் சொன்னால் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பு அதாவது பிரியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அதை வாசிக்கின்ற பொழுது பார்க்க முடியும். 7ஆம் வசனம் சொல்கின்றது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான். அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான். அடுத்ததாக 8ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கின்றார். 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் இன்னைக்கு பெத்லகேமிலே பாலகனாய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். அது வெளிப்பட்டிருக்கின்றது. நம்ம கண்ணார கண்டு அவரை கலிவுற நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கின்றார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு குறைவும் இல்லை.
அவர் நிலையான ஒரு வாழ்வை நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த நிலையான வாழ்வு ஆண்டவர் பிறப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறப்பு உலக மானிடத்தை நேசிப்பதனால் கிடைத்தது. என்னால் அங்கு பார்க்கின்றோம். ஏன் நேசித்தார்? ஏன் நேசித்தார்? அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 1:21 சொல்கின்ற பொழுது அங்கு மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருடைய பிரிவியம் என்ன? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள் சொல்றாங்க, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படிதானே கேட்குறாங்க. விசுவாசிகள் போய் நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, இத்தனாவது ஆண்டு இந்த தேதியில் நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லவே இல்லை பிரியமானவர்களே, இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். அனுதினமும் நம் எல்லா பாவத்திற்கு நாம் விலகி நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் அல்ல. அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இன்றைக்கு எப்படி வாழ்வேன் என்றல்ல. இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களாய் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ரட்சிப்பை கொடுக்க முடியாய் இன்றைக்கு தேவ குமாரனாகிய இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சமுதாயத்திலே காணப்படக்கூடிய வன்முறைகள், தீமைகள், பயங்கரவாதம் போன்ற மனிதனுக்கு அழிவுக்கு நேரான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து பிறப்பு நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி என்னது மட்டுமல்ல, மனித சமுதாயம் அன்பினால் கட்டப்பட வேண்டும். மனித சமுதாயம் அன்பினால் கட்டப்பட வேண்டும். அவர் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். அதனால் மூலமாக தான் அப்படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் என்ன ஆகிறது? ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. அங்கு பார்க்கின்ற தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். லூக்கா 2:2 சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். நாம் வந்து தேவனை துதிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நமக்குள்ளாக தேவனுக்கு மகிமை சேர்க்கின்ற வாழ்க்கை, பூமியிலே சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுதுதான், மனுஷருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் நாம் தேவனுக்கு மகிமை சேர்க்கின்றவராக இருக்கின்றோம், தேவனை துதிக்கின்றவராக இருக்கின்றோம். ஆம், கிறிஸ்து பண்டிகை கொண்டாடுகின்ற நாம் தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழவும், தேவனுக்கு மகிமையை சேர்க்கவும், பூமியிலே சமாதானத்தை அறிவித்திடவும், மனுஷர் மேல் பிரியமாய் வாழவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இதை நாம் உணர்ந்து பார்ப்போம். ஏதோ அல்ல, 2024ஆம் ஆண்டை ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கின்றார் சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார். இந்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டிலே, வரக்கூடிய புதிய ஆண்டிலே நாம் நிறைவேற்ற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவருடைய பலத்தை தருவார். ஒருவேளை மனுஷிக பிரகமாக நான் நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அவருடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் என்னை அழைத்து வந்திருக்கின்றேன், உடைய பிறப்பின் பண்டிகையிலே கத்தாவே நீர் கொடுத்த வார்த்தையை நான் கேட்டிருக்கின்றப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே கத்தாவே உமக்கு மகிமை சேர்க்கவும், கத்தாவே மனுஷருக்குள்ளாக ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணவும், மனுஷருக்கு பிரியமாய் நடக்கவும் நீர் கத்தாவே இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அப்பத்தின் மூலமாகவும் கத்தாவே சரீரத்தின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாய் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய நாட்களிலே கொடுத்து நாம் இருக்கின்ற இடங்களில் சாட்சியாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிறப்பின் பண்டிகையின் மூலமாய் கர்த்தாவே அன்றைக்கு அறிவித்தார்களே, நாங்களும் உம்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், அன்றைக்கு ஆர்ப்பரித்தார்களே பரமசேனைகள், ஆம் கத்தாவே நாங்களும் தேவனை துதிக்கின்ற பொழுது கத்தாவே நீர் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.